Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, சோம்பேறித்தனத்தை முறியடிப்பது எப்படி, இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போது மனித இயல்புகளில் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம்னு இருக்குது. அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் மனித இயல்புகளில் ஒன்று தான். இது யாருக்குமே இல்லாத குணம், ஒரு பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லோருமே எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தோம்னாலும் நம்மக்கிட்ட நம்மளுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரங்களில் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உருவாகும், தொத்திக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மீது நம்மளுடைய எண்ணம் நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனமான விஷயமாக நம்ம விட்டுருவோம். அதை செய்கிறதுக்கு அதிக ஆர்வம் காமிக்க மாட்டோம். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம வேறு காரணங்கள் சொன்னாலும் அது எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அந்த நேரங்களில் அந்த விஷயத்தை செய்யாமல் நம்ம ஒரு சோம்பலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போது இம்பார்ட்டன்ஸ்னால், இப்போ நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கிற விஷயம், இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடுறோன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ நம்ம கேம் விளையாடும்போது நம்ம எப்பயாவது சோம்பேறித்தனமாக இருந்திருக்குமா, சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம், ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்குறோம், நமக்கு இன்ட்ரெஸ்டான மியூசிக் ப்ரோக்ராம், அப்போ நம்ம சோம்பலாக இருப்போமா? அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை நேரில் போய் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம சுறுசுறுப்பாக கிளம்பிடுறோம் இல்லைங்களா? காலையில் 7 மணிக்கு ஒரு ஷோ, ஒரு படமே பார்க்க போகணுன்னு சொன்னால் கூட அதுக்கு நம்ம எங்கேருந்து நம்மளுக்கு சுறுசுறுப்பு வருதுன்னே தெரியாது. கரெக்டான டைம் 7 மணிக்கெல்லாம் அந்த தியேட்டரை நம்ம ரீச் ஆகிறோம் இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது நம்மளுக்கு இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வர்றதில்லை. சுறுசுறுப்பான மனிதராக நம்ம மாறிடுறோம். அப்போ இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது எப்போ தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த விஷயம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் மூலமாக தான் தோன்றுறது. அப்படி இருக்கும்போது இது எல்லோருக்குமே சாத்தியம்தான். எல்லோருக்குமே இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எந்தெந்த விஷயத்தை எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்கள்னால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில நேரங்களில் இந்த பழக்கம், அதாவது இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற பழக்கம் அதிகமாயிட்டு நம்ம முக்கியமான விஷயங்களில் நம்மளுடைய சோம்பேறித்தனம் வெளிப்படுறதை நம்மளால் உணர முடியும். பல நேரங்களில் உணர முடியாமையே அந்த வேலையை நம்ம ஸ்லோவாக செய்ய ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா அந்த வேலையை பற்றி நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல முக்கியமான வேலைகள் கூட நம்மளோட கவனத்திலிருந்து மறந்து போய் அது நம்மளுக்கு நிறைவேறாமையே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் டுடே லிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று போடணுங்க. டுடே லிஸ்ட், அதாவது டு-டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டு-டூ லிஸ்ட்னால் நீங்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, நாளை மறுநாள் என்ன செய்ய போகிறீங்கன்றத போடுறத விட டுடே லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு அதிகபட்சம் ஒரு 3லேருந்து ஒரு 5 விஷயங்கள் இருக்கலாம். அதற்கு மேலே போகாமல் நிறைய, அதாவது நம்ம லிஸ்ட்டு தயார் பண்ணுற மாதிரி நிறைய லிஸ்ட்டில் மட்டும் நம்ம ஏற்றிக்கிட்டே போய் எந்த பிரயோஜனமும் இருக்காது. முக்கியமான வேலைகள் நம்ம எந்த வேலையெல்லாம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ நம்ம மறக்காமல் செஞ்சுருவோம். அதை கட்டாயம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்ற விஷயத்தை அந்த லிஸ்ட்டில் நம்ம எழுத தேவையில்லை. இந்த விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயமாக நம்ம கொண்டு வரணும். அதை நம்மளுடைய மைண்ட் செட்டில் இந்த விஷயங்களை நம்ம நிச்சயமாக இன்றைக்கி நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் டுடே லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் லிஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் மறக்காது. அந்த விஷயங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய மைண்டில் இருக்கும். நம்ம எழுதி வைக்கும்போது நம்மளுடைய எண்ணத்திலேருந்து அது மறக்கவே மறக்காதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை கைப்பட ஒரு புக்கில், ஒரு நோட்டில் எழுதி நம்ம கூடவே அதை வச்சுக்கும்போது அதை நம்ம ஒரு கோத்ரூ பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டுடே லிஸ்ட்டுங்கிறது எப்பவுமே நம்மளுடைய மைண்ட் செட்டோட இணைஞ்சிரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்ம ஒவ்வொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கவனிக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலையெல்லாம் முடிச்சிருப்போம், அன்றைக்கி எல்லா வேலைகளும் நம்ம சிறப்பாக முடிச்சிருப்போம். ஆனால் நைட்டு படுத்து தூங்க போகும்போது இன்றைக்கி எல்லா வேலையும் நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா அப்போ தான் ஞாபகம் வரும், நம்மளுடைய இந்த வேலையை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே, இது முக்கியமான வேலையாக நம்ம எடுத்துக்காமல் விட்டுட்டோமே, அதையும் செஞ்சுருந்தால் நல்லா இருக்குமே, அதை நம்ம இவ்வளோ நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு உங்ககிட்ட உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் இருக்கும்.
அது வந்து நீங்கள் யோசித்து பார்க்கும்போது தான் வரும், அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எப்போல்லாம் யோசித்து பார்க்கும்போது வந்து மறந்து போகுதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டுடே லிஸ்ட் அப்படின்றதில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் முடிக்கிறதுக்காக உங்களுடைய சுறுசுறுப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகமாகிறதையும் நீங்கள் வந்து உணர முடியும். அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து எதிரான விஷயமா இருந்தாலும், மனித வாழ்க்கைக்கு ஒரு எதிரான விஷயமா இருந்தாலும் அது மனிதனுடைய இயற்கையான குணம்தான். அது வந்து தவறு சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஒரு டயர்டாக இருக்கும்போது கூட நம்மளுக்கு அந்த சோம்பலான ஒரு பொசிஷன் இருக்கலாம். நம்ம நிறைய வேலைகளை பார்த்து நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சோம்பலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து இந்த விஷயங்கள்லாம் புதுசாக நம்ம செய்யணுங்கிறது எண்ணம் வராது. அதற்காக தான் நம்ம இந்த டுடே லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எடுக்க சொல்கிறோம். அதை எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டுடே லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதை செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற பழக்கம் உங்களை விட்டு போகிறத நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணுங்கிறத வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து என்னென்ன நன்மை கிடைக்க போகுது, நமக்கு வந்து என்னெல்லாம் லாபமாக நம்ம அடைய போகிறோம், இந்தந்த விஷயங்களை செய்யும்போது நமக்கு வந்து எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்க போகுது, அந்த அன்னைக்கு கிடைக்க போகிற சின்ன சின்ன நன்மைகள் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பலனாக கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம யோசித்து அந்த டுடே லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு வந்து பெரிய காரணமெல்லாம் எதையும் நம்ம சொல்லிட முடியாது. அதற்கான காரணங்களை தேட ஆரம்பித்தோம்னா காரணங்களை தேடுவோம், ஆனால் அந்த காரணங்களை சரி பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம தேட மாட்டோம். நம்மளுக்கு வந்து என்ன தேவை, எது தேவை இருக்குது அதை வந்து அவசியமான ஒரு லிஸ்டிங்கில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே போதும், நம்மளை விட்டு இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போயிடும். அதனால் நீங்கள் எதற்குமே நீங்கள் வந்து மற்றவங்க மேலேயே நீங்கள் வந்து அதை குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த விஷயத்தை மறந்து போனதுக்கு நீங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம், இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவங்க கூட மறந்து போயிருக்கலாம். இந்த மறந்து போன விஷயங்கள் வந்து எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம வீட்டில் சொல்லியிருந்தோம், அவங்க வந்து சொல்ல மறந்துட்டாங்க, அதனால் நான் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பழியை வந்து அடுத்தவங்க மேலே போட்டுட்டு நம்ம தப்பிக்கிறது கூட நிறைய நேரங்களில் முயற்சி பண்ணுவோம். நான் இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டதுக்கு அவங்க சொல்ல மறந்தது தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா அந்த விஷயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் அவங்க 1000 வேலையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னொருத்தர் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறதே எதற்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருந்துக்கிட்டு ஏதாவது மறந்து போச்சுன்னா அடுத்தவங்க மேலே நம்ம பழி சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலமான எண்ணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம முன்னேற்றத்துக்கு பல நேரங்களில் இந்த சுயநலமான எண்ணங்களும் வந்து தடையாக இருக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழி சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை குறையாக சொல்கிற மாதிரி இல்லாமல் அந்த தவறை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறந்ததுக்கு காரணமும் நீங்கள் தான், அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சோம்பேறித்தனம்ங்கிறது விஷயம், அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற பழக்கம் இல்லாமலே போயிடுங்க. சில விஷயங்களை வந்து இல்லாமல் போக செய்கிறது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான். அதனால் இதில் வந்து பெரிய ஒரு ரகசியம்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம லிஸ்ட் எடுத்து பண்ணோம்னாவே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயம் மறைஞ்சு போயிடுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.